நம்ம தலங்கள் வரிசையா பார்த்தோம் இல்லையா? மணித்தலம், நீர்த்தலம். கொஞ்சம் வேகமா தான் போறேன் ஆக்சுவலா அதை கம்பேர் பண்ணும்போது. அடுத்த கிளாஸ் போவோம். இப்படி பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உள்ள தலங்களை எப்படி நாம அதை சேஃப்கார்ட் பண்றது, அதாவது அதை எப்படி பாதுகாக்கிறது, அது எதன் மூலமா நமக்கு கிடைக்குது, அதை எப்படி நாம அதை பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ மண் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள சதைப்பிண்டம். தெரிஞ்சுக்கிறேன், நம்ம உடம்புல உள்ள சதைப்பிண்டம். சதையால் ஆகாத எதுவுமே கிடையாது. எல்லாமே எந்த ஒரு உறுப்பா இருந்தாலுமே சதைதான். எப்படி சொல்றதுன்னா, லிவர் எடுத்துக்கணும், அதுலயும் சதை இருக்கு. ஓகேங்களா? ஸ்டொமக்லயும் சதை பற்று இருக்கு. ஈகோபைட்டஸ் நம்முடைய உணவு குழல், அதுலயும் சதை பற்று இருக்கு. நம்ம பேசுகின்ற தோள்களையும் சதை, எல்லாத்துலயுமே சதை பற்று இருக்கு. எல்லா உறுப்புகளிலுமே மசில், மசில்னா ஏதோ தோல் சார்ந்த சதை சார்ந்த விஷயங்கள், அது எல்லாமே மண்தளம் தான். ஓகேங்களா? இந்த மண்ணை எப்படி நம்ம டெவலப்மெண்ட் பண்றதுன்னா, நாம சாப்பிடுற உணவின் மூலமா மட்டும்தான். சாப்பிட்டா மட்டும் போதுமா? ரிச் ஃபுட், ஃப்ரெஷ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா மட்டும் மண் பலமாயிருக்கும். உடற்பயிற்சி உடலுக்கான வெப்பத்தை உருவாக்குறதுக்கான மசில் உருவாக்குறதுக்கான. இந்த உணவு எப்படி இருக்கணும்னா அறுசுவையும் கலந்துருக்கணும். அறுசுவையும் கலந்த உணவை சாப்பிடும் போது மட்டும்தான் நம்மளால எல்லா சுவையும் சரிவிகிதமா நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மட்டும்தான் உங்களால மண்ணை பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? மண் தளம் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, நம்ம உடம்புல செல் இருக்குல்ல, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளுக்குள்ள எந்த ஒரு இடத்துல செல் எடுத்தாலும் அதுல உள்ள டிஎன்ஏ பிரிச்சா இது உங்களோடதான், இது ராணி அம்மாவோடதான், இது லட்சுமி அம்மாவோடதான், இது அவங்களோடதான் தெரியும். எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். அந்த 48 குரோமோசோமும் எல்லாமே ஒரே மாதிரிதான் அமையும். ஓகேங்களா? எல்லாமே ஒரே செல்கள் தான். ஆனா ஸ்டொமக்ல உள்ள செல் செய்ய வேற வேற, லிவர்ல உள்ள செல்கள் எல்லாம் செய்ய வேற வேற, கால்பிளாடர்ல உள்ள ஏன் சொல்ல வரேன்னா, லிவர்ல என்ன பண்ணா பித்த நீரை சுரக்கும். ஆனா சுரந்தா மட்டும் அது அந்த பித்த நீர் பத்தாது. அந்த பித்த நீரை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுவே கால்பிளாடர். உடல்ல இருக்கிறது எல்லாமே ஒரே செல் தான். டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிறத நீங்க எங்க வேணாலும் பிரிச்சு பார்த்தீங்கன்னாலும் நம்ம உடல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் போன் மாரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாத தவிர, போன் மாரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணீங்கன்னா யாரோட போன் மாரோ உள்ள வச்சுக்கணும் அவங்களுடைய ஆர்என்ஏ டிஎன்ஏக்கு மாறிடும். ஸோ நேச்சுரலா நீங்க அவருடைய சந்ததியை மாறிடுவீங்க, அவங்க இந்த சந்ததியை வரமாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே விதமான செல்களோட கூட்டமைப்பு தன்னோட வேலை சார்ந்து தன்னைத்தானே மாத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டி யாராலையும் உருவாக்க முடியாது. அதனாலதான் அந்த காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அதை பாதுகாக்கிற வேலைகளை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பிளட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய போன் மேரோ ஃபுல்லா போயிடும், ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் டயாலிசிஸ் மாதிரி ஃபுல்லாக பிளட் இது பண்ணிட்டு திருப்பி நியூ பிளட் ப்ரொடக்ஷனுக்கு
கேன்சர் கூட ஓகே ஆயிடுச்சு, ஆர்பிசி ப்ரொடக்ஷன் மட்டும் இதா இருக்குன்னா போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு புதுசா செல் உற்பத்தி ஆகலாம். ஈவன் தோ சேம் குரூப் ஆஃப் பிளட் செல்ஸ் தான் ப்ரொடக்ஷன் ஆகும், ஆனா அவங்களுடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாறிடும். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாறாது. எங்கன்னா நகம், முடி, இந்த மாதிரி விஷயங்கள்ல டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாறாது. ஏன்னா அது ஏற்கனவே இறந்த செல்களோட கண்டினியூஷனா தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒருத்தர் கொடுக்குற ஒருத்தருக்கு நெகத்துல உள்ள டிஎன்ஏவும் பிளட்ல உள்ள டிஎன்ஏவும் வேற மாதிரி இருக்குன்னா ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க புரிஞ்சுக்கணும். சமீபத்துல மலையாள படம் வந்தது, சமீபத்துல கொஞ்சம் பழைய படம் தான், எனக்கு அவருடைய நம்மளுடைய ஓன் செல், நம்மளுடைய சேம் செல் தான். பிளட் செல் எடுத்தீங்கன்னா அதே பிளட் செல் தான். நம்மளுடைய WBCக்கு வந்து ஒரு தன்மை உண்டு. நீங்க என்ன பண்ணாலும் போய் நம்ம உடம்புக்கு பிடிக்காத ஒண்ணு இருந்ததுன்னா போய் ஃபைட் பண்ணும். WBCக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அதுக்கு ஒன்ன மெமரி பண்ணிக்க தெரியும். இதே வேற ஏதாவது ரிப்பீட்டட் ஆச்சுன்னா ஏற்கனவே நம்மகிட்ட இது இருக்கு இல்லையா, மெமரியில இருக்கு இல்லையா, அதனால அது WBC போய் ஃபைட் பண்ணுதுன்னா ஒவ்வொருடையும் ஒரே மாதிரி WBC போய் ஃபைட் பண்ணாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் வித்தியாசமான அதுக்கு எதிர் உயிரியே கொடுக்கணும், ஓகேங்களா? இப்ப விஷம் எடுத்தோம்னா விஷத்துக்கு மாற்று மருந்து கொடுக்கணும் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு எதிர் உயிரியே அது கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம தடுப்பூசியில போடுறோம் இல்லைங்களா, தடுப்பூசியில நம்ம எதுக்காக போடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? நோயை குணப்படுத்தலாம். எப்படி ரெசிஸ்டன்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்? தடுப்பூசியில இருக்கிறது வந்து அந்த வைரஸ் தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன ஃபார்ம்ல டெட் ஃபார்ம்லயே அதை வந்து ஃபைட் பண்றதுக்கு இந்த பாடி வந்து ஃபைட் பண்றதுக்கு வைரஸ் அம்மா ஆன்லைன்ல வந்து யாராவது சொல்ல முடியுமா தடுப்பூசி ஒன்று எப்படி போடுறாங்க, அது எப்படி நோயை குணப்படுத்துறதுல பயன்படுது? சார் தடுப்பூசிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க சார். அதாவது அந்த நோய் கிருமியுமே வந்து தடுப்பூசியா வந்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் போது நம்மளோட உடம்பு வந்து அது ரெக்கார்ட் ஆயிக்குது. திருப்பி வந்து ஃபியூச்சர்ல அந்த பாதிப்புனால அவங்க அஃபெக்ட் ஆகும்போது ஏற்கனவே செலுத்தின அந்த தடுப்பூசியில இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எகைன் அந்த திருப்பி வர்ற அந்த டிசீஸை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு நான் சொல்றேன் சார். ஓகே, அதாவது இப்ப கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டீங்க இல்லையா, கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் போட்டீங்க. கோவிஷீல்டுங்கிறது நத்திங் பட் அந்த கொரோனாவோட புரோட்டீன்ஸ். ஓகே, கோவேக்சின்ங்கிறது டெத் கொரோனா வைரஸ். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதுதான். ஓகேங்களா? அதனாலதான் கோவாக்சினுக்கு பெருசா உடம்புல நிறைய ரியாக்ஷன் ஆனதில்ல. கோவிஷீல்டுக்கு புரோட்டீன்ஸ் உள்ள போய் ரியாக்ட் பண்ணும் இல்லையா, நிறைய கோவிஷீல்டுனால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய கிடைச்சிச்சு. சரி, அதை பத்தி நம்ம பேசுறேன்னா அரசியல் பேசுறதுக்கு. அதே மாதிரி நம்ம பிறக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட 10 வயசு வரைக்கும் இப்ப தடுப்பூசிங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சு 15 வயசு வரைக்கும் மாத்திட்டாங்களா, வாழ்நாளுக்குள்ள தடுப்பூசி போட்டே இருக்காங்க. முத்தடுப்பு தடுப்பூசி சொல்லுவாங்க, அம்மை பால் அப்படின்னு போடுவாங்க. இப்போ ஸ்வைன் ஃப்ளூ சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே காய்ச்சல் விட்டாங்க. என்னன்னா அதுக்கு அவங்களால மருந்து இல்லாம, உண்மை அதுதான். அம்மைக்குலாம் என்கிட்ட மருந்து கிடையாது. எட்வர்டு ஜென்னர் வந்து என்ன சொல்றாங்க, என்கிட்ட மருந்து கிடையாதுப்பா, ஆனா ஒன்ஸ் அம்மா வந்துச்சுன்னா திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு அதுவே உள்ள உருவாக்கிக்கிறது. அது ஏன்பா அம்மா வந்த போல உருவாக்கணும், முன்னாடி நம்ம குத்தி விட்டுருவோம் அப்படிங்கிறதான் அம்மைப்பால். அப்புறம் இந்த பென்சிலின் இன்ஜெக்ஷன். பென்சிலின் வந்து நம்ம பென்சிலின் இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, அது என்ன தெரியுமா, ஒரு ஃபங்கையோட புரோட்டீன். அதனாலதான் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க குத்தி டெஸ்ட் பண்ணும்போது 10 வந்துச்சு, வீங்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபீவர் வர ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பென்சிலின் ஒத்துக்கல அப்படின்ட்டு அதை போட மாட்டாங்க. ஓகேங்களா? பட் இதெல்லாம் வந்து புரோட்டீன்ஸ் உள்ள அனுப்புவாங்க. இது அது வந்து டைரக்ட் ஃபங்கை.
இது வந்து அதோட புரோட்டீனும் அதோட டெட் செல்லும் உள்ள அனுப்புவாங்க. நல்லா பாருங்க, தடுப்பூசி போடும் போதெல்லாம் எடுக்கிற ஒரு ஃப்ரீசருக்குள்ள இருந்தா மருந்து எடுப்போம். ஏன்னா வெளியில வச்சா அது இருக்க ரூம் டெம்பரேச்சர்ல அழிச்சு போகும். ஓகே, அதுக்கு குறிப்பிட்ட காலநிலை இருந்து அவர் ஊசி போடும்போது எக்ஸ்பைரி டேட்லாம் முடிச்சா பார்த்து தான் போடும். ஏன்னா அது ரொம்ப காலம் வாழாது. அந்த வைரஸ் நம்ம உள்ள இருக்கும்போது என்னன்னா நேச்சுரலா அந்த வைரஸ்ல நம்ம உடம்புக்கு ஏற்படுற பாதிப்பெல்லாம் நீக்கிடுவாங்க. அதோட தன்மையை மட்டும் உள்ள அனுப்புவாங்க. நம்ம WBC என்ன செய்யணும், அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு எதிர் உயிரியே ரெடியா வச்சிருக்கோம். இப்ப நான் அம்மை பால் ஏற்கனவே குத்தி எனக்கு வந்து நோய் சரியாயிடுச்சுன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல திருப்பி அம்மை வர்றதுக்கான சூழ்நிலை வருது. நமக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா வராமலே போயிருக்கும். அதுக்கு ஏற்கனவே நம்ம போட்ட தடுப்பூசியில உள்ள இது இருக்கு இல்லையா, எதிர் உயிர் இருக்கு இல்லையா, உள்ள வரும்போது அழிச்சிருக்கும். எல்லாருக்கும் நம்ம தெருவில் எல்லாருக்கும் அம்மை வந்துருக்கும் போது நமக்கு மட்டும் வராம இருந்திருக்கும். என்னன்னு பார்த்தா நமக்கு லேசா காய்ச்சல் வந்து அப்படியே போயிருக்கும். ஒரு சின்ன அறிகுறி மாதிரி வந்துட்டு போயிருக்கும். உள்ளுக்குள்ள உள்ள அந்த ஒரு விஷயம் வந்து அதை பண்ணிருக்கும். சரி, யாருக்குமே அம்மையே வரல. அந்த ஊர்ல அம்மைப்பாலே அம்மை யாருக்குமே வரல. நான் வாழ்நாள் மூலமா யாருக்குமே அம்மை வரல. அந்த புரோட்டீன் மட்டும் இருக்கும் உடம்பு. இதே மாதிரிதான் மருந்து எதுக்கெல்லாம் இல்லையோ அது எல்லாத்துக்கும் அதோட புரோட்டீன்ஸை உள்ள கொடுத்து மெமரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அத பின்னாடி தேவையானப்போ அது ஃபைட் பண்ணுது. ஓகேங்களா? ஆக்சுவலா நீங்க கேட்டது வந்து கேன்சர். நம்ம உடல்ல WBC வந்து எதா இருந்தாலும் போய் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த கேன்சர் என்ன பிரச்சனைனா நம்மளுடைய ஓம் செல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உருமாறிய ஓம் நம்மளுடைய செல் ஜஸ்ட் உருமாற்றம் அடைந்த செல். மைட்டோகாண்ட்ரியால ஒரு பைத்தியம் பிடிச்ச செல், அது மட்டும் கொஞ்சம் பைத்தியம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த செல் இல்லாங்க இது நம்ம செல்லுன்னு சொல்லிட்டு இது ஃபைட் பண்ணாது. ஆனா உடல்ல மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா கேன்சர் வரவும். அப்ப என்ன பண்ணும், உடல்ல ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு WBC ப்ரொடக்ஷன் மட்டும் ஆகிட்டே 10,000 20,000 லட்சக்கணக்கில் ஆகிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் ஃபர்ஸ்ட் கேன்சர் எப்போ டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா பயாப்சி எப்போ எடுப்பாங்கன்னா அவங்க WBC கவுண்ட் எக்கச்சக்கமா இருந்துச்சுன்னா கேன்சர் இருக்கோ அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்ட் அப்பதான். அது வரைக்கும் நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் கட்டியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் கேன்சர் அப்படிங்கிற பெரிய விஷயத்துல சஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா ஒருவேளை கேன்சர் இருக்கலாமோ. WBC நிறைய காரணங்கள் இன்க்ரீஸ் ஆகும். கேன்சர் மட்டும் நான் காரணம் சொல்ல வரல, அப்நார்மல் இன்க்ரிமெண்ட் காரணமாக அமையலாம். அந்த சமயத்துலதான் இது பண்ணுவாங்க. ஓகே, சோ நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணணும், டிவி பார்த்துக்கிட்டு ஆமா ரைட். எனக்கு அந்த படத்தோட பேர் மறந்து போச்சு. ஓகே, அந்த படத்துல வந்து ஒரு சீரியல் கில்லர், ஓகேங்களா, சின்ன பிள்ளைங்கள்லாம் வரிசையா கொண்டுட்டே இருப்பான் சீரியல் கில்லர். அவனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவன் ஒரு டாக்டர். எக்ஸாக்ட்லி ஃபாரன்சிக். ஓகே, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளட் சாம்பிள் அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அதோட கில்லரோட பிளட் சாம்பிள்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க, எதுவுமே மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவனுக்கு கேன்சர் இருந்தனால போன் மேரோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் 2 விதமா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில நெகத்துல உள்ள இதை வச்சு செக் பண்ணி அவனை பிடிப்பாங்க. ஸோ ஃபாரன்சிக் கதை படம் வாய்ப்பு கிடைச்சா தமிழ் டப்பிங் பாருங்க. புரியாதுல்ல, சப்டைட்டிலுக்கு வேணா மலையாள படம் பாக்குறாங்க, சப்டைட்டிலுக்கு சுப்லஜி மேமாக்கு போன் பண்ணிருக்கேன், அவங்க சப்டைட்டில் சொல்லுவாங்க. ஓகே ஃபைன். சரி, மண்ணை பலப்படுத்திட்டோம் சாப்பிட்டு. இந்த 6 சுவையும் கசப்பு இனிப்பு காரம் சேர்த்து சாப்பிட்டு. ஓகே, நீரை எப்படி பலப்படுத்துறது?
அது நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம உடல் தேவைக்கான நீர் அளவு இருக்கு இல்லையா, நாம லிட்டரா தண்ணி குடிச்சாலும் 10% மட்டும்தான் யூஸ் பண்றோம். மீதி 90% நாம குளிக்கும் போது மட்டும்தான் வரும். ஸோ அதனாலதான் டெய்லி குளிச்சிடணும். டெய்லி எப்பமா குளிக்கணும்? சூரிய உதயத்துக்கு முன். சூரிய உதயத்துக்கு முன்னாடி ரொம்ப கூலாவும் தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணியை குடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு கூட வாய்ப்பு கிடைக்குதோ நம்மளோட உடம்புக்கான நீர் தேவை இருக்கும்போது குளிங்க. இன்னொரு விஷயம், குளிச்சுட்டு வரவும் தண்ணி குடிக்க போகும். குளிச்சுட்டு வந்த உடனே நீர் அருந்த கூடாது. நம்ம வெளியில இருந்து நீர் தேவைக்காக குளிக்கிறோம் இல்லையா, அப்போ டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்நோக்கி போய்கிட்டு இருக்கும். உடலை குளிர்விக்கிற வேலையை செய்யும். ஓகேங்களா? உடலை குளிர்விக்கிற வேலையை செய்யும். உள்ள இருந்து தண்ணியை குடிச்சு அதை ரிவர்ஸ் எஃபெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உள்ள இருந்து வெளிநோக்கி குளிர்விக்கிறது வேற, வெளியில இருந்து உள்நோக்கி குளிர்விக்கிறது. நம்ம குடிக்கிறது வெளியில இருந்து உள்நோக்கி குளிர்விக்கிறோம். அப்படி ஒரு செயல் நடந்துட்டு இருக்கும்போது உள்நோக்கி குளிர்விக்கிற வேலையை பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு சென்டர் நோக்கி உள்ள டிராவல் ஆகி போயிட்டு இருக்க குளிர்ச்சி. ஓகேங்களா? அப்ப நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா உள்ள இருந்து அப்படியே ரிட்டர்ன் இந்த பக்கம் குளிர்ச்சி ஆகும் இல்லையா? அப்ப நடுவில் ஏதோ ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, இங்கிட்டும் போயிட்டு. ஸோ அதனாலதான் குளிச்சுட்டு வரும் தண்ணி குடிக்க கூடாது. ஒரு 1/2 hour முன்னாடி இப்ப வாட்டர் தெரப்பிங்கிறது நிறைய பேர் பண்றாங்க. அது யாருக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னா, ஒரு சிலருக்கு சிறுநீரக பலம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறாங்க. எடுத்துக்காட்டா சொல்ற, சிறுநீரக பலம் குறைவா இருக்கு அப்படிங்கிறவரு இப்ப காலையில ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னா அந்த சிறுநீரகம் எவ்வளவு வேலை செய்ய வேண்டிய வேலை. நான் தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். தேவைக்கு மட்டும் தண்ணி குடிக்கணும். 1.5 லிட்டருங்கிறது கட்டாயம் கிடையாது. காலையில எழுந்து நீங்க தண்ணி குடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு, அதாவது தண்ணிய எப்படி குடிக்கணும்னா ஒரு சிப்பா பொறுமையா நாக்குல பட்டு உள்ள போற மாதிரி பொறுமையா ரசிச்சு குடிக்கணும். அப்படி குடிக்கும் போது உங்க உடலுக்கு எவ்வளவு நீர் தேவையோ அதுக்கு மேல ஒரு டிராப் கூட உங்க உடம்பு கேட்காது, உங்க மைண்டும் எடுக்க தோணாது. ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் ஓடிட்டு வாரீங்க, ஓகேங்களா? ரொம்ப தூரம் ஓடிட்டு வாரீங்க, உடல் நம்ம வெப்பத்தை அதிகரிச்சிருக்க நடந்தனால தண்ணீர் தாகமா இருக்கு, தொண்டை வறண்டுருச்சுன்னு வேண்டியது. நேரம் என்ன பண்ணுவோம், ஒரு ஜக்கு தண்ணி எடுத்து கடற்கடன்னு ஊற்றுவோம். 1.5 லிட்டர் 2 லிட்டர் குடிப்போம். குடிச்சிட்டு 1 hour நல்லா நோட் பண்ணி பாருங்க. 1 hour 1.5 மணி நேரத்துக்கு வச்சு பாருங்க. நீங்க குடிச்ச 1.5 லிட்டர் தண்ணில 1 லிட்டர் தண்ணியை போய் யூரினா போயிட்டு வந்துருவீங்க. அதே இதுக்கு குடிக்கிற நேரம் டாய்லெட்ல ஊத்திட்டு போயிடுறாங்க இல்லையா? அதே அந்த நேரத்துல அதே மாதிரி வாங்க, அதே ஓடிட்டு வந்திருக்கீங்க, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. பொறுமையா ருசிச்சு ஒரு முடக்கா ரசிச்சு குடிச்சு பாருங்களேன். 2-2.5 டம்ளருக்கு மேல மேக்சிமம் குடிக்க மாட்டேங்க. அதுவே நான் சொல்றது அதிகம் தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய டம்ளர்ல 2-2.5 டம்ளர் மிஞ்சி போனா 500-550 ml அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நம்ம குடிக்க மாட்டோம். குடிக்கிறதுக்கான குடிக்காதுன்னு வைங்களேன். ஏன்னா உடலுக்கு அது போதும். அதுதான் சரியான நீர் தேவை. அவசியம் கிடையாது. சில உடம்பு வந்து பித்த உடம்பா இருக்கும். அவங்க காலையில தண்ணி குடிப்பாங்க, கொஞ்சம் அதிகமாவே நான் வறட்சி அதிகமாவே நடக்கும், தண்ணி குடிப்பாங்க. தண்ணிக்கு பல வேற ஒண்ணு அடுத்து வரேன், நெருப்பு வரும்போது வரேன், அப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சும். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி
உள்ள வெப்பம் அதிகம், உள்ள ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ட்ரைனஸ் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரியா மண்டை குடிக்க கூடாது. ரொம்ப முடியாத சூழ்நிலையா இருந்துச்சுன்னா நினைக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாயை நினைச்சு போடணும். அந்த மாதிரி இப்ப நம்ம நீரில் போடும்போது கூட தண்ணி குடிக்கூடாதான் சொல்லுவோம். ஆனா நிறைய பேருக்கு நீரில் போட்டவனே தொண்டை வந்துடும், வேணும்னு கேட்பாங்க. ஒரே ஒரு மணி ஒரு சூப் அதிகப்படியான நீரை உள்நோக்கி கொடுத்து வெப்பத்தை சிதைக்க வேணாம், உள்ள உள்ள செயல்பாட்டை குறைக்க வேணாம் அப்படிங்கிறதான். சாப்பிடணும்னு சொல்றேன் இல்லையா, இப்ப டக்குன்னு எனக்கு தோணுச்சு, சாப்பிட்டு முடிச்ச உடனே உடல் உழைப்பு கூடாது. ஒரு விஷயத்தை சாப்பிட்டாலும் சரி, தண்ணீர் அதிகமா அருந்தினாலும் சரி, உடனே உடல் உழைப்பு கூடாது. ஏன்னா நம்ம உடல் உழைப்பு செய்ய ஆரம்பிச்சோம்னா உள்ள வெப்பம் உருவாக ஆரம்பிச்சிடும். நெருப்பும் நீரும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பு வரும். இன்னொன்னு, நெருப்பு அதிகரிச்சுன்னா செயல்பாடோட தன்மை வேகம் அதிகரிக்கும். ஸோ உங்களுடைய செரிமான தன்மை வந்து மாறுபட சான்சஸ் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சது ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணணும்னா, இப்படி உட்காந்துடணும். தரையில காலை நீட்டி பின்னாடி சாஞ்சு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கு. அதுக்கப்புறம் உங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்படின்னா உங்களுடைய டைஜஷன் பவர் வந்து பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் காற்று. நீங்க உங்க உடம்பு குளிர்விக்கிறீங்க இல்லையா, உங்க உடம்பு கொஞ்சம் நேரம் சில்லுன்னு இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்களேன், நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்துருவோம். சில பேர் குளிச்சு முடிச்ச பிறகு பண்ணுவாங்க இல்லையா, அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்ப சமநிலைக்கு வரும்போது நார்மல் ஆயிடும். அது போன்ற நேரம் போதுமானது. அதுக்கு தான் சொன்ன ஒரு 1/2 hour கழிச்சு தண்ணி குடிக்கணும். தான் தண்ணி குடிச்சேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி தாக்கமா எடுத்துருக்கேன். குடிக்கிறதுக்கு முன்னாடி போய் குடிக்கிறது உள் உறுப்புகள்ல இன்டர்னல் ஆர்கன் அதுல வந்து என்ன சொல்றாங்க, ஈகோபாகஸ் வந்து ஆனஸோட உறுப்புகள்ல வெப்பத்தினால பிரச்சனை உருவாக, வெப்ப சமநிலை இல்லாதனால பிரச்சனை வரும். அதனால அது பண்ண வேணாம். ஆனஸ் வரைக்கும் உள்ள அந்த டோட்டல் அதுலதான் தண்ணி டிராவல் ஆகும் இல்லையா, அதுல உள்ள நெல்ல வெப்ப அதிகரிப்போட வெப்ப குறைவுனாலோ ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். ரொம்ப இளம் வயதுங்கிறதுனால பெருசா பேக் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அதை தவிர்க்கிறது நல்லது. 51 is a young age. No. See, 60, no? How it looks here. நெக்ஸ்ட் காற்று. காற்று பலப்படுத்துற வேலையை வந்து நீங்க நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஞானோதயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்காங்க. யோகா பயிற்சி அப்படின்னு இல்லையா, மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பண்ணும்போது நம்மளுடைய காற்று உதவி சார்ந்த விஷயங்களை பலப்படுத்தலாம். எப்ப பிராணாயாமம் பண்ணலாம்? 3 to 4:30. What about 5? எப்ப நம்ம பிராணாயாமம் ஆக்சுவலா பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதாவது 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் காலை அதையே மென்ஷன் பண்ணிக்கணும். அப்புறம் இவர்தான் சொன்னாரு, சாயந்தரம் 5 மணிக்கு நான் போய் மூச்சு பயிற்சி பண்ணேன், எனக்கு வந்து இது வரல. காலை 3 மணில இருந்து 5 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். இது ஏன் யாருக்கா தெரியும்? உடம்புல நுரையீரல் ஃபங்க்ஷன் டைம். உடம்புல நுரையீரலுடைய ஃபங்க்ஷனிங் டைம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னாங்க. நம்மளுடைய உடல் உறுப்பு கரிகார தத்துவம்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம்.
அதுல நுரையீரலுக்கான நேரம் வந்து 3 மணில இருந்து 5 மணி வரை அந்த நேரம் தான். அதனாலதான் அது வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க. மூச்சு பயிற்சி செய்வதற்கான மிகச் சிறந்த நேரம். நம்ம மூச்சு சார்ந்து காற்று சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை செய்யனாலும் நுரையீரல் பலத்துக்காக தான் செய்வோம். இது நுரையீரலுக்கான நேரம். நன்றிமா. காற்று பலம் பண்றதுக்கு நம்ம பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெருப்பை பலப்படுத்துவது எப்படி? நேராக சென்று அடுப்பில் உட்கார்ந்து கொள்ளவும். வினோதினி கரெக்டா? வினோதினி வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இவன் சொல்ல தாங்க முடியலடா, ஓயாம நம்மளையே கொஸ்டின் கேட்டு. நெருப்பை பலப்படுத்துவது எப்படி? நெருப்பை நம்மளால பலப்படுத்த முடியாது. ஏன்னா நெருப்புங்கிறது நாம உருவாக்கணும். இதெல்லாம் உணவு நாம இது பண்றோம், குடிக்கிறதுல நாம இது பண்றோம், காற்றுல பிராணாயாமம் நாம வெளியில இருந்து இன்டேக் எடுக்கிறோம். உடலுக்கு உள்ள உறுப்புங்கிறது நாம பண்ணலாம். இயற்கை சூரியனான இருதயம் உருவாக்கும். சோ அந்த நெருப்பு நம்ம உடல்ல வந்து உறுப்பு சாராத ஒரு மண்டலம் இருக்கிறதுக்கு காரணம், அது பேர் வந்து மூலோட்ட மண்டலம் சொல்லுவாங்க. ட்ரிபிள் ஹீட்டர் சில பேர் சொல்லுவாங்க, ட்ரிபிள் வார்மர் சொல்லுவாங்க, இல்ல டிஇன்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் எமிட்டர், அந்த மாதிரி ஹீட் எமிட்டர், அந்த மாதிரி நிறைய ஒரு பேர்ல இருக்குது. உறுப்பு சாரா அதாவது நம்ம 12 சேனல் 12+2 14 சேனல் பார்த்தோம் இல்லையா? இதுல 11 சேனல் வந்து நம்மளுடைய உறுப்போட தொடர்பு இருக்கு. ஸ்டொமக்கோட ஒண்ணு, ஸ்பிளீனோட ஒண்ணு, லிவரோட ஒண்ணு, ஹார்ட்டோட ஒண்ணு, ஸ்பிளீனோட ஒண்ணு, பெரிகார்டியத்தோட ஒண்ணு, இப்படி ஒவ்வொன்றா தொடர்பு. பட் நம்ம உறுப்பு பயன்படுத்தினா இது வேலை செய்யுது. ஆனா உறுப்பு கிடையாது, இது ஒரு தனி உறுப்பு கிடையாது. நம்ம நெஞ்சு குழியில இருந்து, அதாவது கண்டக்குழிக்கு கீழே இருந்து இந்த தொப்புள் வரைக்கும் உள்ள ஒரு இந்த இடத்துல நெருப்பு சார்ந்த வேலைகளை இதுதான் பண்ணுது. இது என்ன பண்ணுனா, எங்க எங்க நெருப்பு இருக்கோ அந்த இருந்து எடுத்து எந்த இடத்துக்கு நெருப்பு தேவையோ அதை கரெக்டான அளவுல அனுப்புறோம். அதாவது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான நெருப்பு தேவையில்லை. ஒரு சில இடங்கள்ல நெருப்பு அதிகமா தேவைப்படும், ஒரு சில இடங்கள்ல நெருப்பு குறைவா தேவைப்படும். அந்த இடத்த சமச்சீரா எங்க தேவையோ அங்க அனுப்புற வேலையை தான் இது பார்க்குது. அதுக்கான சீரான அளவுல, ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஈக்குவலா அனுப்புறதுங்கிற மீனிங் சொல்ல வரல. அந்தந்த இடத்துக்கு எந்தெந்த அளவுக்கு வெப்பம் தேவையோ அதை அதுதான் பண்ணுது. ஓகேங்களா? இது வந்து உறுப்பு இல்லாது, இது ஒரு தனி உறுப்பு கிடையாது. உள்ளுக்குள்ள டிராவல் ஆகிற ஒரு விஷயம் வந்து நம்ம உறுப்புல இருந்து செயல்படுறதுனால இது உறுப்பு. ஸோ நெருப்புங்கிறது இது மூலமா தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இதுல செயல்பாட்டுல ஏதோ ஒரு தவறு நடக்குது, இல்லை நாம உறுப்பு நெருப்பு உருவாக ஏதோ தவறு நடக்குதுன்னா நெருப்பு நம்ம உடல்ல இருந்து விரயமாகும், வேஸ்டா வெளியில போகும். இந்த ப்ராப்ளம் இருந்தா மட்டும் காரணம் இல்லை. இதுக்காக இதுலயே பெற முடியாத ஒரு சூழ்நிலை கூட சம்டைம்ஸ் வரலாம். இது ஹீட் அப்சர்வ் பண்ணி வெளியில கொடுக்கணும். இது அப்சர்வ் பண்றதுல ஏதோ தர கூட இருக்கும். ஓகேங்களா? இது வந்து இது நெருப்பு பயன்படுத்துறதுங்கிறதுக்காக சொல்ல வர இந்த உறுப்பு. ஓகேங்களா? நாளைக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆர்கன் போடும்போது இதுக்கு என்னடா ஒரு ஆர்கனை போட காணாம கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்காக எப்படி 2 சேனல் நியூ சேனலோ அதே மாதிரி இருக்கும். அதாவது ஆளுமை சக்தி ஓட்ட பாதை அண்ட் இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதை என்று படிப்போம். இதுக்கு தனிப்பட்ட உறுப்பு கிடையாது. அதே மாதிரி மூக்க மண்டலத்துக்கு தனிப்பட்ட உறுப்பு கிடையாது. ஆனா இது நம்ம உடல்ல உள்ள உறுப்பை பயன்படுத்தி தான் நடக்கும். நம்மளுடைய இயற்கை சூரியனான இருதயத்திலிருந்து வர்ற வெப்பத்தை பெரிகார்டியம்ங்கிற ஒண்ணு வந்து வெளிவிடாம பாதுகாத்து இது கொடுக்குற ஒரு வேலையை செய்யும். இதுவும் இதோட இணை உறுப்பாக ட்ரிபிள் வார்மர், இதுவும் இணைந்துதான் செயல்படும். பெரிகார்டியமும் ட்ரிபிள் வார்மர் நெருப்பு. ஸோ இந்த நெருப்பு விரயமாகாம காப்பாற்ற நெருப்புன்னு சொல்லணும்னா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். பெண்ணோட இனப்பெருக்கத்தை உருவாக்குற கருமுட்டை நம்ம உடல் உள்ள இருக்கு. ஆண் இனப்பெருக்கத்துக்கு தேவையான விந்தனை உருவாக்குற அந்த விந்து பையில் கிடையாது. ஏன் உடலுக்கு வெளியில இருக்கு? அதுக்கும் இறைவன் உள்ளேயே வச்சிருக்காங்க இல்லையா? ஏன் வெளியில இருக்கு? அந்த இடத்துலதான் இறைவனோட ஒரு சிறப்பான செயல்பாடு இருக்கு. நம்முடைய உடலோட வெப்பநிலை வந்து எப்பயுமே ரூம் டெம்பரேச்சரோட அதிகமா இருக்கும். பிளட்டையோ உள்ளுக்குள்ள போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 38-40 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஆனா நம்முடைய விதைப்பயிர் உள்ள விதையோட இது வந்து 37 38 டிகிரி செல்சியஸ்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா அது அது வந்து செயல்படா நிலைக்கு போயிடும். அதுல வெப்பமாக கூடாது. இப்ப நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குழந்தைத்தன்மை இல்லை, குழந்தை பிறப்பு பேர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சொல்லுவது நிறைய பேர் அவங்க கேட்டுக்கொண்டு எந்த விடமா அணுமின் நிலையம், அலைமின் நிலையம், இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டி உள்ள மாதிரி இடங்கள், இல்ல வெப்பம் அதிகமாக செயல்படக்கூடிய இடங்கள்ல வேலை பார்க்கறீங்களான்னு எல்லா டாக்டருமே கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கு. ஏன்னா அது விந்து உற்பத்தியை பாதிக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம இறைவனாலேயே வெளியில வைக்கப்பட்டிருக்கிறது. அதுலயுமே நாம இப்போ டைட்டா ஸ்டைலுக்காக ஆடா ஜீன்ஸா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அமையக்கூடாது. சரி, இந்த நெருப்பு எப்படி விரயமாகாம நம்ம காப்பாற்றணும்? அம்மா இது மட்டும் பயங்கரமா ஞாபகம் வருது. நெருப்பு எப்படி விரயமாகாம காப்பாற்றலாம்? காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும். எண்ணெய் குளியல் சொல்லுவாங்க இல்லையா? எண்ணெய் குளியல் பொதுவா ரெகுலரா பண்றது, அதாவது அந்த காலத்திலே வழிமுறையில் இருக்கு. வாரத்துல 2 நாள் வந்து எப்பயுமே வந்து எண்ணெய் குளியல் வேணும் அப்படிங்கிறது. அதாவது பெண்களா இருந்தா திங்கள் வெள்ளியா, செவ்வாய் வெள்ளியும், ஆண்களா இருந்தா புதன் சனி வந்து எண்ணெய் குளியல் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த எண்ணெய் குளியல் பண்றது வந்து சூரிய முன்னாடி பண்ணணும். ஏன்னா அது நெருப்பு தன்மையை பாதுகாக்கிறதுக்காக. எப்படின்னா அது தீபாவளி ஒரு ஒரு வித்தியாசமான நடைமுறை. நார்மலா எண்ணெய் குளியல் பண்ணணும், குளியல் பண்ணணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும். அதுதான் எதுக்கு, அதுக்கான காரணமும் சொல்றேன். அதை நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. எண்ணெய் குளியல் நீங்க நார்மலா பண்றது அது வேற விஷயம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எதுக்கு குளிக்கணும்னு சொல்றேன். நாம எப்பெல்லாம் படுக்க வசத்துல நித்திரையில படுத்திருக்கோமோ, தூங்கி இருக்கோமோ, தூங்கும் போது நம்மளோட உடல் வந்து பித்த நிலையை நோக்கி போகும். நம்ம உடம்புல பித்தம் அதிகரிச்சு நெருப்பு தலைக்கீரை நிறைய உள்ளவங்களுக்கு பித்தம் எக்ஸசிவா இருக்கிறவங்க காலையில எந்திரிச்சு நிறைய பேர் பித்தம் வாங்கி எடுப்பாங்க. காலையில இருந்து இருப்பாங்க, பிரஷ் பண்ணும்போது வாங்கி எடுப்பாங்க, கசப்பா வாங்கி எடுப்பாங்க, அஞ்சலா வாங்கி எடுப்பாங்க. பித்தம் அதிகமா இருக்கிறது ஏன் காலையில மட்டும் மத்த நேரத்துல வராது, காலையில தான் வரும். ஏன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடல் வந்து பித்த நிலையில இருக்கும். ஸோ பித்த நிலையில இருக்கிறதுனால அந்த பித்தத்தை, இந்த தைராய்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு விதமான தமிழ பித்த நிலையை உருவாக்குற ஒரு செயல்பாட்டை செய்யுது. உடலுக்கான பித்த நிலையை உருவாக்குறது, பித்த நீரை இல்ல, பித்த நிலையை உருவாக்குறது. ஓகேங்களா? தைராய்டுங்கிறது ஒரு பூ மாதிரி, இங்க உள்ள பூ மாதிரி. அது எப்ப என்ன செய்யணும், சூரியன் வரவும் பூக்கள்லாம் மலருது இல்லையா, அதே மாதிரி தைராய்டும் மலர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க குளிச்சீங்கன்னா உடல் வெப்பம் அதிகரிக்கும். அதனாலதான் நாம சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும். சோ எண்ணெய் குளியல்ங்கிறது வெப்பத்தை குறைக்கிறதுக்காக இல்லை, நம்ம உடல்ல இருந்து வெளியேறதுல வெப்பம் அது தேக்கி வைக்கிறதுக்காக தான். வெப்பம் விரயமாகாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் எண்ணெய் குளியல், அதுவும் நல்லெண்ணெய் குளியல். ஓகேங்களா? சில பேருக்கு இந்த ஜலதோஷம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தலை குடிச்சா ஜலதோஷம் குடிக்கணும். அவங்க தேங்காய் எண்ணெயை நல்லா 5 விரல எடுத்து தலையில நல்லா ஃபுல்லா தேய்ச்சிட்டு குடிங்க. எண்ணெய் தண்ணி ஒட்டாது, அதனால தாராளமா குளிக்கலாம். வேப்பெண்ணெய் சில பேர் கலந்து குடிப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் என்ன விளக்கெண்ணெய் தேய்ச்சி குடிப்பாங்க, அதான் குடிச்சு பண்றேன். விளக்கெண்ணெய்லாம் தேய்ச்சி குடிச்சா வெளியில போகக்கூடாது, வீட்டுலதான் இருக்கும். காரணம் என்னன்னா, நல்லெண்ணெய் என்ன பண்ணணும்னா வெப்பத்தை தேக்கி வைக்கிற ஒரு வேலை செய்யுது இல்லையா, விளக்கெண்ணெய்க்கு அப்சர்விட்டி கிடையாது. நீங்க வெளியில போனீங்கன்னா வெப்பத்தை அப்சர்வ் பண்ணணும். ஸோ உடலோட வெப்பத்தை அதிகரிக்கத்தான் செய்யும். ஸோ இது எண்ணெய் குளியல் மூலமா இதை பலப்படுத்தலாம். இதை பலப்படுத்த விரைவாக பண்றது.
பாடி ஹீட் ஆகுதுன்னா ஆக்சுவலா அவங்க உடம்புல வந்து வெப்பம் விரயம் ஆயிட்டு அவங்க உட்கார்ந்து எந்திரிச்சு போனாங்கன்னா அந்த இடத்துல நம்ம உட்கார முடியும். அவங்க பக்கத்துல போனாலே ஹீட் ஆகும். அவங்க கம்பல்சரி கலைவாணனே நான் வாரத்துல 3 நாள் எண்ணெய் சொல்லிட்டு தெரியுமா? நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும் இல்லையா? அதுக்காக தான் எண்ணெய் தேய்ச்சி அவர் நான் குளிக்க சொன்னேன். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்போட சூடு வந்து கண்ட்ரோல் ஆகும், வெப்பம் விரயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் சொன்னேன். அப்படின்னா வெப்பம் விரயமாயிட்டு ஓகேங்களா? நம்ம உடம்புல சுழற்சி வரும்போது சொல்றேன், இதே எண்ணெய் குளியல் இருக்கிறது ஒரே ஒரு புள்ளி பண்ணும். ஓகேங்களா? வெப்பத்தை தேக்கி வைக்கிற ஒரு புள்ளி பண்ணும். அதை நம்ம சுழற்சி நடக்கும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா? பட் எண்ணெய் குளியல் பண்ணலாமா? தேங்காய் இது நல்லெண்ணெய் தேய்ச்சி காலைல குளிங்க, ரொம்ப நல்லது. பொதுவாக அந்த நல்லெண்ணெய் குளிக்கும் போது சில பேர் சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி குளிப்பாங்க. கருவேப்பிலை, மிளகு, பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி குளிப்பாங்க. குளிர்ச்சியா இருக்கிறவங்க பாடி குளிர்ச்சியா இருக்கிறது அவங்க வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சி அப்பா தேய்ச்சி குளிக்கலாம். குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு அது காரணமா இருக்காது, இவங்க காரணமா இருக்காங்க. நீர் வந்து சமநிலை இவங்களுக்கு அதிகமா இருக்காங்க. இவங்களால இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களை சமன் செஞ்சாங்க குளிர்ச்சி பாடுறது. உதயகுமார் காலையிலேயே குளிச்சா போதும் அப்படிங்களா? இது எண்ணெயோட சேர்த்து இது பண்ணி குளிப்பாங்க. வெப்பமான நேரமா இருந்தா வெந்தயம் போட்டு அதே எண்ணெயை காய்ச்சி குடிக்கலாம். அதே வெப்பம் இல்லாம குளிர் நேரமா இருந்தா வெந்தயத்துக்கு பதிலாக ஓமம் போட்டு குடிக்கலாம். போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். போட்டோ எடுத்து கருவேப்பிலை இதுல ஒண்ணு சொல்றேன். கருவேப்பிலை அது பேரு கருவேப்பிலை இல்ல, கருவெப்பு இலை. ஆக்சுவலா அதோட பிரிச்சு எழுதணும்னா கரு வெப்ப இலை. ஓகேங்களா? நம்ம கருவுல யூட்ரஸ்ல இருக்கு இல்லையா, யூட்ரஸ் உள்ள ஹீட்டை கூட குறைக்கிற தன்மை உள்ள இலை கருவேப்பு. அதனாலதான் அது பேர் கருவெப்பு இலை. ஆக்சுவலா நம்ம கருவேப்பிலை நேச்சுரலா ஜஸ்ட் லைக் தட் பேச ஆரம்பிச்சு. கருவெப்பு இலை அதை சாப்பிட ரொம்ப நல்லது. இது வந்து எண்ணெயில போட்டு நம்ம தீபாவளி சமையல் குளிக்கும் போது இந்த அமைப்பு எப்படி பண்ணுவாங்க? குளிர் நேரத்துல, அதாவது வெப்ப நேரத்துல வெந்தயம். இதே வந்து குளிர் நேரத்துல வந்து ஓமம். இதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா? இதுக்குன்னா நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா, மூளைக்கு எப்பயுமே ஒரு விஷயம் மட்டும் கூடவே கூடாது. மூளையில சூடுங்கிற ஒரு விஷயம் கூடவே கூடாது. அங்க வந்து காற்றும் நீரும் மட்டும்தான் அதிகமா போகும். நீருன்னா நான் சொல்றது ரத்தம்,
காற்றுனா பிராணம், அதாவது ஆக்சிஜன். இது ரெண்டும் தான் அதுக்கு அதிகமா போகும். ரத்தம் போகணும் இல்லாட்டினா ரத்தமும் இதுதான் போகணும், காற்று தான் போகணும். சூடுங்கிற விஷயம் அதிகமா போகக்கூடாது. சூடுங்கிற விஷயம் அதிகமா போனா மனப்பிறழ்வு நடக்கும். மனப்பிறழ்வு அப்படிங்கிறது ஏன்னா நம்ம இந்த ஒரு மாதிரி வித்தியாசமா பேசினோம்னா மூளை சூடாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கேலியா சொல்லுவாங்க. மதுரை ஏரியாலாம் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போயிடுவாங்க, மூளை சூடாகி போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. மூளையில எப்பயுமே சூடு நடக்கும்போது சமிக்கைகள் வந்து ப்ராப்பரா நடக்காது. நம்ம மைக்ரான் செகண்ட்ல வந்து உள்ள சமிக்கைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால மூளையில வந்து சூடு போகக்கூடாது. ஸோ அதை கட்டுப்படுத்துற ஒரு தன்மையும் இந்த எண்ணெய் குளியல்லையே இருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நம்ம சொல்றாங்க, இது ஒரு காரணமா கூட அமையும். இன்னொரு விஷயம் சொல்றேன், எப்பெல்லாம் வந்து பெருங்குடல் ஆமா மூலிகை எண்ணெயெல்லாம் தாண்டி ஆற்று நீர் வாதம் போகும், அருவி நீர் பித்தம் போகும். பித்தம்னா சூடு, ஓகேங்களா? குற்றாலம் இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த நீர்ல குளிக்க வைக்கிற காரணம் என்னன்னா நம்ம உடம்பு அந்த மூளை சூடு சொல்லுவாங்கல்ல, பித்தத்தன்மையை குறைக்கிறதுக்காக. ஆற்று நீர் வாதம் போகும், அருவி நீர் பித்தம் போகும், சோற்று நீர் முத்தோடமும் போகும். ஆற்று நீர் வாதம் போகும். யாராவது வாதம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்கள ஆற்று தண்ணியில மூங்கி குளிக்க வைக்கிறது நல்லது. அருவி நீர் பித்தம் போகும். சோற்று நீர் நம்ம கஞ்சி தண்ணி சொல்றோம் இல்லையா, சோற்று நீர் வாத பித்த கபம் மூணையும் செய்யணும். சாப்பிடணும், நம்ம சாப்பிடுறோம் போடணும். ஏன்னா நம்ம பழையதுன்னு சாப்பிடுறோம் இல்லையா, அந்த நீராகாரம் எடுத்துக்கிறோம் இல்லையா, நீராகாரத்தோட தன்மை எப்படின்னா நம்ம வடிச்ச தண்ணியை அப்படியே பயன்படுத்த மாட்டோம். வடிச்ச தண்ணியோட நீரையும் கலந்துதான் நம்ம சாதத்துல ஊற்றி வச்சிருக்கோம். ஆனா சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கழிச்சுதான் அதை கஞ்சியா சாப்பிடுவோம். காடி அப்படிங்கிற ஒரு தன்மை, அதாவது பெர்மண்டிங் ஆகிற ஒரு தன்மைக்கு போயிடும். காடிங்கிற ஒரு மருந்து உடல் உள்ள எல்லா நோய்க்குமே கொடுக்கலாம். காடிங்கிறது நத்திங் பட் நம்ம இந்த சோற்று நீர் இருக்கு இல்லையா, அதை பதப்படுத்தி பெர்மண்டிங் ஆக்கி பயன்படுத்துற நீர் தான் காடி. வடிச்சு வர தண்ணிய திருப்பி என்ன பண்ணா மிஞ்சின சாதத்துல போட்டு ஊத்திட்டு தண்ணியை சேர்த்து ஊற்றுவோம். 3 பங்கு தண்ணி 1 பங்கு நீர் சேர்த்து வடி தண்ணி ஊற்றுவோம். திருப்பி போட்டு வச்சிருவோம். போட்டு அதுல தண்ணியும் போட்டு மூடி வச்சிருவாங்க. திருப்பி வைக்கும்போது லேசான ஒரு புளிப்பு சுவையோட நம்ம சாப்பிடும் போது அது கஞ்சி அதோட டேஸ்ட், அதுதான் வந்து சொட்டு நீர் சொல்றாங்க. அது ரொம்ப நல்லது. நான் வந்து கஞ்சி எப்படின்னா வடிச்சுட்டு உடனே உப்பு போட்டு தண்ணி போட்டு நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. வயல்ல வேலைக்கெல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா இன்னும் முத நாள் சமைச்சிருவாங்க, இல்ல மறுநாள் காலையில 7 மணிக்கு சமைச்சிருவாங்க. சமைச்சிட்டு அந்த எவ்வளவு சாதம் எடுத்திருக்காங்களோ அதை வடித்து ஊற்றி மூடி வச்சிருவாங்க. மறுநாள் நான் சொல்லிடுறேன். ஏன் குக்கர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது? ஏன் குக்கர் சாப்பாடு சாப்பிடக்கூடாது? அதுல உள்ள கார்போஹைட்ரேட்டோட கலோரி வந்து அதுலயே இருக்கு. நம்ம வடிக்கிறோம் இல்லையா, வடிச்ச தண்ணி ஃபுல்லா திருப்பி ஊத்த மாட்டாங்க, ஓகேங்களா? வடிச்ச தண்ணி ஊற்றுவாங்க, அந்த வடி நீராகாரத்தை ஊற்றுவாங்க. அதை விட 2 ல இருந்து 3 பங்கு சாதாரண தண்ணியை ஊற்றுவாங்க. ஊற்றி மூடி வச்சிருவோம். 1:3ங்கிற மாதிரி கால்குலேஷன் தான் இருக்கும். மூடி வச்சிருவாங்க. திருப்பி நீங்க அது ஓரளவு அந்த புளிப்புத்தன்மையை நோக்கி போயிடும். அப்போ வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுடைய எல்லா நோய்க்குமே ஒரு நல்ல மருந்தா இருக்கும். நீங்க குக்கர்ல சாதம் வச்சீங்கன்னா அதுல இருந்து கலோரிஃபிக் முழுமையா நம்ம சாதம் வடிக்கும் போது நான்
உள்ள 1.5 லிட்டர் வடிகட்டினா வெறும் 250 250 திருப்பி ஊத்துவேன். 3/4 லிட்டர் தண்ணியை ஊத்துவேன் கஞ்சி ஆகிறதுக்கு. உங்களால அதுல இருந்து 3/4 லிட்டர் தண்ணியை வடி தண்ணியை வெளில எடுக்க முடியுமா? குக்கர் சாதத்துல இருந்து. குக்கர் சாதத்தோட டேஸ்ட்டுக்கும் வடிச்ச சாதத்தோட டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். குக்கர் சாதம் பயன்படுத்தவே கூடாது. அது உங்களுடைய உடல் கலோரிஃபிக் லெவல்ல மாவுச்சத்தை கார்போஹைட்ரேட் லெவல்ல இன்க்ரீஸ் தான் பண்ணும். நம்ம மாலை நாட்டுக்காரங்கள்லாம் வந்து சுகர் பேஷண்ட் வந்து சாதம் சாப்பிடக்கூடாது, கஞ்சி சாப்பிடக்கூடாது, சாதம் சாப்பிடக்கூடாது சொல்றது காரணம் அவன் கால்குலேட் பண்றது எல்லாமே குக்கர் சாதத்தை வச்சு, வடிச்ச சாதத்தை வச்சு கால்குலேட் பண்ணான்னா அவன் கொடுக்குற சப்பாத்தியோட வடிச்ச சாதத்துல கலோரிஃபிக் அளவு கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு எஸ் ப்ளீஸ். நான் ட்ரீட் பண்ற எல்லாரையும் அப்படிதான் சாப்பிட சொல்லுவேன். காலையில வெறும் வயிற்றுல நீராகாரம் குடிக்க சொல்லுவேன். நைட்டு சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சு காலையில நீராகாரம் குடிக்க உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பித்த உடல் காரணங்களுக்கு நான் சொல்லுவேன். சுகர் பேஷண்ட் மறுபடியும் வடிப்போம். அந்த தண்ணி ஊற்றி வச்சத சாப்பிட்டு எடுத்து போட்டு அந்த தண்ணி சாப்பிட வேண்டியதான். சாதத்தோட சாப்பிட காலைல டிஃபன் முடிச்சிடும். கூட கொஞ்சம் பெர்மெண்டேட்டா இருக்கும், கூட கொஞ்சம் காடியா மாதிரி இருக்கும், கூட கொஞ்சம் ஆல்கஹாலா இருக்கும். இன்னும் 2 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது பேர் தான் சுண்டக்கஞ்சி. சுண்டக்கஞ்சி கூட 2 நாள் வச்சு சாப்பிடுங்க, முடிஞ்சு போச்சு. வாயில வைக்க முடியாது, மூக்குல வைக்க முடியாது. சுண்டக்கஞ்சி இஸ் லைக் இதுதான். ஆர் யூ ரியலி சுண்டக்கஞ்சி பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதோட பானை பக்கத்துல இருந்தா கூட நம்மளால போக முடியாது, அதோட ஸ்மெல்ல கொடுத்தாரு. ஐயா சொன்னார் இல்லையா காடி, அது திறந்து வச்சா கூட நம்மளால ரூம்குள்ள போக முடியும். உடச்சுங்க, பச்சை உடைச்சேன், உடைச்சு ஒரு வாரத்துக்கு நாட்டமா இருந்துச்சு. காடி தயாரிச்சு செகண்ட் இயர்ல அது பயிற்சி காடி தயாரிச்சு. இப்ப சொன்னோம் இல்லையா, அந்த பானையில ஊற்றி வச்சுன்னா 1:3. ஆனா உப்பு போடாம வடிக்கணும் சாதம். எடுத்த பிறகுதான் வடிப்போம், இது பண்ணுவாங்க. போடாத சாதத்தை வடிக்கிறீங்க இல்லையா, அந்த நீர் 1 டம்ளர்னா 3 டம்ளர் நீர் இதே மாதிரி ஊற்றி ஊற்றி பானை ஃபுல்லா வச்சு அது நிறம் நிற்கிறதோ, அதாவது அடுத்தடுத்து டெய்லி ஊத்திட்டே இருக்கணும். அந்த பானை நிரம்பினதுக்கு அப்புறம் நல்லா அழுத்தமா காற்று போகாதபடி இழுத்து கட்டி மூடிடணும். அது ஃபுல் ஃபெர்மெண்டைன் ஆனதுக்கு அப்புறம் பானை வெடிச்சுன்னா பாம் பிளாஸ்ட் மாதிரி ஆகாது, கிராக் விழுந்துடும், லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அங்கிருந்து வேற பானைக்கு மாத்திட்டு அந்த காடி நீரை பயன்படுத்தணும். 1 டம்ளர் 50 ml 100 ml குடிச்ச கூட போதும், நம்ம வாத பித்த கபம் சார்ந்த எல்லா நோய்க்கும் பண்ணலாம். ஆனா அது ப்ராசஸ் வந்து 1 year ஆகும். தேவி பொறுமை ஏன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஐயா அதே வந்து சொல்லுங்களா, அந்த இயர் முடிக்கிறதுக்குள்ள காடி ரெடி பண்ணி ஐயா. ஓகே, உடஞ்ச பானை எப்படிமா கொடுக்கணும்? அதுக்கப்புறம் நம்ம இதுல வீடு மாதிரி தான் சுண்டக்கஞ்சியில வந்து சாதமும் சேர்க்கதான் உள்ள, ஓரளவுக்கு சாதமும் சேர்க்கதான் நீர் அதிகமா இருக்கும், சாதமும் சேர்க்கதான் உள்ள போடுவாங்க. அதனாலதான் அந்த ஸ்மெல் கொஞ்சம் முடியாவே, அது ஆல்கஹால மாதிரி. சுண்டக்கஞ்சினா 1 கிலோ புதைச்சு வச்சாங்க, அது வேற செய்வாங்க, அப்படியே குடிக்கிறது இல்ல. கொஞ்சம் இளம் சூடுல வந்து சீக்கிரம் பெர்மெண்டைன் ஆகும். அதாவது போட்டு மூடி வச்சோம்னா காற்று சுத்தமா போகாது இல்லையா, போட்டு மூடி வச்சிருவாங்க. நம்ம வீட்லயே காடி பண்ணும்போது 1 வருஷம் மூடியே வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆதாயம். ஓகே, ஆதாயம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும் சிக்கலான அமைப்பு எல்லாமே பார்த்துக்கணும் இல்லையா.
பட் இந்த ஆகாயத்தை பலப்படுத்துற தன்மை வந்து வேற எங்கேயுமே கிடையாது. நல்லா தூங்குறது இருக்கு. அது பர்டிகுலரா 11 to 3. 11ல இருந்து 3 மணி வரைக்கும். No. எனக்கு வந்து தண்ணி மட்டும் 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும். ஓகேங்களா? ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும். 11 மணிக்கு தான் தூங்க போகணும்னு அர்த்தம் கிடையாது. 11ல இருந்து 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும். ஆழ்ந்த தூக்கத்துல தான் நம்ம உடல் ஆதாயத்தன்மையை நோக்கி பயணம் செய்யும். இன்னொரு விஷயம், இந்த 11 to 3ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. லிவர் அண்ட் கால் பிளாடருக்கான டைம். 11 to 1 கால் பிளாடர், 1 to 3 லிவரோட டைம். இதுதான் நம்ம ஆகாயத்தை கண்ட்ரோல் பண்றது, மூளை இதுவா சார்ந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது. அதை பக்குவமா வச்சிருந்தாலே உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஒருத்தனோட ஆகாய புதம் பலமா இருக்கு, ஒருத்தனோட லிவர் கால் பிளாடர் பலமா இருக்குன்னா எல்லா நோயுமே இல்லாம பலமா இருக்கும். எத்தனை மணிக்கு உங்களுக்கு முழிப்பு தட்டுறது எக்ஸாக்டா சொல்லுங்க. 1 மணி, அப்ராக்சிமேட்டா 1 மணி. உங்களுடைய மெட்டபாலிசம் சிஸ்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அந்த டைம்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது. அதுக்கப்புறம் தூக்க முடியல. ஸோ உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்களை ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா தேவைப்படுது. உங்களுடைய உணவோட பொதுவா இனிப்பு கசப்பு சேர்க்கிறது. இனிப்பு கால் பங்குனா கசப்பு கொஞ்சம் அதிகமா சேர்க்கிறது. ஏன்னா இனிப்பு தான் கசப்பை ஜீரணம் பண்ணும். ஜீரணம் பண்ணாதான் உள்ள செயல்பாடு அதிகமா இருக்கும். உணவா எடுக்கும்போது இனிப்பு கசப்பு சேர்க்கிறதுங்க. இனிப்பு குறைவாகவும் கசப்பு அதிகமா இருக்கும். பண்ணலாமே காரணம் ஓகேயா? இப்ப நம்ம ஆகாயத்தை பலப்படுத்தியாச்சு. சரி, ஆகாயத்தை பலப்படுத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? சின்ன கண்டென்ட் ஏதாவது சொல்லுவோமா? நம்ம எல்லா பிரச்சனையும் இதுதான் காரணம். வாயில தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். ஐயா, நான் வந்து நோயத்தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லுங்க. அரசியல்ல பேசலாம், அரசியல்லாம் பேசலாம் ப்ளீஸ். நோ அரசியல். வாய் நமக்கு இருக்கிற நோய்க்கெல்லாம் காரணம் இந்த வாய். ஒவ்வொரு வாட்டியும் அந்த கஷ்டம் சரி, கஷ்டம் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால அது வந்து அப்படியே ஸ்டாக்னன்ட் தான் இருக்கு. ஓகே, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்றேன்னா விஜய் டிவியில அசத்த போகுது யாருன்னு ஒரு ப்ரோக்ராம் கேபிஒய் சாம்பியன்ஸ் சதீஷ் ராஜவன் ஒருத்தர். ஏன்னா விஜய் டிவியில அந்த யூடியூப்ல போய் பாருங்க. ஓகேங்களா? ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. யாரே நம்ம சதீஷ் அவரே செத்துட்டு அவருக்கு அவரே அடக்கம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா? அதுல என்னன்னா எப்படி செத்தீங்கன்னு அந்த வெட்டியா கேட்பான். அவர் சொல்லுவார், அதுக்கு அவரு அன்டைம்ல ஆயில் ஃபுட்டு 5-6 விஜய் டிவி சீரியல் அப்படி 1/2 மணி நேரத்துல போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படித்தானே சாப்பிட்டு இருக்கோம். நம்ம இஷ்டப்படி தான் சாப்பிட்டு இருக்கோம். எங்க நம்ம சொல்ல ப்ராப்பரா வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியா நம்ம சாப்பிட்டு இருக்கோம்? கிடையவே கிடையாது. ரொம்ப நைட்டு தான். இப்போ என்னன்னா இந்த பகல் நேரத்துல பாக்குற ஃபுட் கம்பெனியோட அளவோட ஃபுட் கம்பெனி அளவோட நைட்டு ஃபுட் கம்பெனி அளவு வந்து 100 மடங்கு அதிகம்.
100 மடங்கு அதிகரிக்குது. அது எப்படின்னு தெரியல. நைட்டு தான் 50 ரூபாய் சும்மா வசமா திங்கிற போது. எங்க எந்த எந்த கறிக்கடைலாம் சிக்கன் விற்கிறது அதெல்லாம் கொண்டு வந்து நைட்டு போட்டு வித்துறோம். இப்ப எல்லா சிக்கன் சென்டர்லயும் ஒரு விஷயம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? எப்பெல்லாம் வெட்டி போட்ட சிக்கன் நிச்சயமா இருக்கும், சாயங்காலம் சிக்கன் பக்கோடா. உணவு உண்ணும்போது 2-3 விஷயத்தை மட்டும் கணக்குல வச்சுக்கணும். நம்பர் 1, நம்ம சாப்பிடுற விஷயத்துல ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது இனிப்பு சாப்பிடணும். அதுக்கப்புறம் பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள் பல கசப்பு துவர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம கலவையில வந்துடும். முதல்ல இனிப்பு தான் சாப்பிடணும். இனிப்பு கடைசியா சாப்பிடணும். நம்ம அடுத்து சாப்பிட போற ஃபுட்டோட மற்ற குவான்டிட்டில இருக்கு இல்லையா, பின்னாடி நம்ம சாப்பிட போற மற்ற சுவைகள் இல்லையா, இது வந்து இணைக்கிற வேலையை பார்க்கும். ஸோ ஒன்னா பிணைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஒரு பஞ்சாமிர்தத்துல உள்ள பழங்கள் தனித்தனியா இருக்கும்போது எளிதில் கெட்டு போகும். அதே பஞ்சாமிர்தத்துல ஒன்னா பிணைஞ்சு ஒன்னா இணைச்சு இணைக்கிற பெரும்பாலும் நம்ம ஒரு இடத்துல இணைக்கணும்னா இனிப்பு தான் பயன்படுது. இனிப்பு தான் ஒப்பு தன்மை இணைக்கும். இனிப்பு தான் பயன்படுத்தும். ஸோ இனிப்பு தான் பஞ்சாமிரத்திலையும் பயன்படுத்திருக்கோம். கெட்டு போகாம தேன் இதெல்லாம் ஒன்னா கலவையாகி இணைஞ்ச போது தேனோட கலந்து போது அது கெட்டு போகும். லாங் டேஸ் வருது இல்லையா? ஸோ பின்னாடி வர இது எல்லாத்தையுமே இணைக்கிற ஒரு விஷயத்தை இனிப்பு தான் பண்ணும். அதனாலதான் அந்த காலத்துல எப்பயுமே சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீட் வைக்கிற பழக்கம். ஆனா இன்னைக்கு அந்த ஸ்வீட்டா வைக்கிறது ஸ்வீட் தான் வைக்கணும், இனிப்பு தான் வைக்கணும். இனிப்பு வெள்ளமா இருக்கலாம், சுகர் வைக்கிற பழக்கம் அந்த காலத்துல வச்சு வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வைப்பாங்க. இப்ப இனிப்பா வைக்கணுங்கிற பேர்ல நம்ம என்ன பண்றாங்கன்னா பழங்கள் வைக்க ஆரம்பிச்சோம். வாழைப்பழம், வேற ஏதாவது பழங்கள், அல்வா இந்த மாதிரி இப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா சாப்பாட்டுக்கு முன்னாடி பழங்கள் சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிடணும். சாப்பிடறதுக்கு முன்னாடி பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க. முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருந்தாங்க. இல்ல நான் இது வந்து 2 வருஷமே நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஜீரணம் ஆகிறதுக்காக வாழைப்பழமோ இல்ல ஒரு இதுவோ சாப்பிடணும். சூப்பரா ஆகுமா? ஜீரணம் ஆகாது, சூப்பரா மோசம் போகும். அவ்வளவுதான், ஜீரணம்லாம் ஆகாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒரு விதமான, அதாவது இந்த பழங்களையே வந்து ஃப்ரூட் சாலட்னு சொல்றாங்க இல்லையா, அதுவே சாப்பிடக்கூடாது. அது ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், கிரேப்ஸ் இருக்கும், கூடவே வாழைப்பழம் இருக்கும், பேரிக்காய் எல்லாமே இருக்கும். வாழைப்பழம் வாயில போட்டு உள்ள போட வயிற்றுக்குள்ள போன 15